அனைவருக்கும் வணக்கம். நம்மள பல பேர் செய்கின்ற சாதாரண தவறாக நினச்சிட்டு செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, சொத்துக்கள் வாங்கும் பொழுது கடன் பட்டு வாங்குறது. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, கடன் அப்படின்னோம்னா அட்சலக்கண பத்ததியோட முறையில் 6ஆம் பாகம் அப்படின்னு. இந்த 6ஆம் பாகம் சம்மந்தமான கடன் அப்படிங்கிற உருவாயிருச்சு, அது நம்மளால் தீர்க்க முடியலை அப்படின்னா, அந்த 6ஆம் பாகம் அப்படிங்கிறத தீர்க்கக்கூடியது என்ன அப்படின்னா 6க்கு 11 அப்படிங்கிற 4ஆம் பாகம் அப்படின்னா சொத்துக்கள். அப்போனா நாம் ஒரு சொத்து வாங்குறதுக்காக ஒரு கடன் பட்டோம் அப்படின்னா, அந்த கடனை அடைப்பதற்காக வட்டி கட்டுவதற்காக மீண்டும் மீண்டும் கடனை உருவாக்கிக்கிட்டே போயிடும். அப்போனா நாம் கடன் வாங்கும் பொழுது ரொம்பவும் கவனமாக இருக்கணும். இந்த கடன் அவசிய கடன் தானா அப்படின்னு கவனமாக பார்த்துக்கணும். சரிங்களா? அப்போனா நம்முடைய வருமானங்கள் எப்படி இருக்குது, 2ங்கிற வருமானம் எப்படி இருக்குது, 10ங்கிற நம்முடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, 6ங்கிற கடனை நம்மளால் தீர்க்க முடியுமா, அடைக்க முடியுமா அப்படிங்கிற சிந்தனை தெளிவு வேணும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, கடன் அப்படிங்கிறது அடையக்கூடிய கடனாக இருக்கும். ஆனால் ஜாதகர் அப்படிங்கிறவர் அதை அடைக்க முடியாத கடனாக உருமாற்றுவார். எப்படின்னா, எனக்கு ஒருத்தங்க கடன் கொடுத்துருக்காங்க, தம்பி 1ஆந்தேதி வட்டி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சொல்லும்பொழுது, தம்பி கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுன்னா ஒரு 4ஆந்தேதி 5ஆந்தேதி வட்டி கொடுங்க அப்படின்னா, என் கையில் 30ஆந்தேதியே பணம் இருந்தாலும் 1ஆந்தேதி நான் போய் வட்டி கொடுக்கணும் அப்படின்னா, 1ஆந்தேதி நான் வட்டி கொடுக்காம 5ஆந்தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காரே அப்படின்னு கால தாமதப்படுத்தி 5ஆந்தேதி போய் கொடுப்பேன். ஒரு சில நேரங்களில் எதிர்பாராத 2 அப்படிங்கிற குடும்பத்தில் ஒரு திடீர் செலவு வரும் பொழுது கையில் இருந்த அந்த வட்டி பணம் செலவாகிடும். அப்போ நான் 5ஆந்தேதி கொடுக்க வேண்டியது இந்த மாதம் இல்லாமல் அடுத்த மாதம் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடனை மீண்டும் ஒரு வட்டியை அசலோடு இணைப்பது போன்ற ஒரு சூழ்நிலை ஆகிடும். உங்களுக்கு தெரியாது கிடையாது, பேங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, தொடர்ந்து வட்டி கட்ட முடியல. அப்புறம் அவங்க மாறி மாறி இன்டிமேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க, நீ ஒழுங்காக வட்டி கட்டுறியா, இல்லை வட்டிக்கான பணத்தை கேபிட்டல் அமௌண்ட்டில் அசலில் சேர்த்துக்கிடவான்னு சொல்லி சேர்த்தே விட்ருவாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த மார்ச் 2 நடக்கும் பொழுது அந்த 6 மாதத்துக்கு ஒரு கணக்கு ஸ்டேட்மெண்ட் முடிப்பாங்க பார்த்தா, இந்த நேரத்தில் இந்த தவறுகள் அனைவராலும் வரும். பேங்க்காரங்க அசால்ட்டாக வச்சுருவாங்க, நீங்கள் 3 மாதம் கட்டலை, மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நாங்கள் வட்டி அமௌண்ட்டை கேபிட்டலில் இணைச்சிடுவோம், கையெழுத்து போடுங்க அப்படிம்பாங்க. திடீர்னு கூப்பிடுவாங்க, சார் மேனேஜர் கூப்பிட்டாரு வாங்கம்பாங்க. நீங்கள் போன இந்த ஃபார்மில் கையெழுத்து போடும்பாங்க. நீங்கள் கையெழுத்து போட்டோன்னே உங்களோட வட்டியானது அசலில் ஏறிடும். இப்படித்தாங்க நம்மளுடைய கடன் அப்படிங்கிறது அடைக்கக்கூடிய கடனாக இருந்தாலும் ஜாதகரின் கவனக்குறைவின் காரணமாக அந்த கடன் அடைய முடியாத கடனாக மாறிடும். அதனால் ஒரு சொத்து அப்படிங்கிறது கடன்பட்டு வாங்குவதற்கு பதிலாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பொதுவாகவே நல்லது தரும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.